पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மேதினி. ஓம். நம்ம பகவத்கீதையில் முதல் 6 அத்தியாயத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நேற்றோட. பகவத்கீதை பார்த்தீங்க அப்படின்னா 18 அத்தியாயங்களை கொண்டதாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா 6 அத்தியாயங்களாக என்ன பண்ணியிருக்கோம், 3 பாகமாக பிரிச்சிருக்கோம். பிரதம ஷட்கம், த்விதீய ஷட்கம், திருத்தீய ஷட்கம், 6 அத்தியாயங்களா. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தாத்பரியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த முதல் 6 அத்தியாயத்தோட தாத்பரியம் என்ன அப்படின்னா, ஒரு ஜீவனுக்கு பார்த்தீங்கன்னா உண்டாகக்கூடிய கர்த்தவிய மோகம். மோக்ஷ பரியந்தம் ஒரு பெர்சன் ஒரு ட்ராவல் பண்ணுறோம். அந்த மோட்ச மார்க்கத்தில் ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களுக்கும் சம்பவிக்குது. எல்லாத்துக்கும். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கர்த்தவிய மோகம் அப்படின்னு பேர். எல்லாத்துக்கும் சம்பவிக்கிறது. இந்த கர்த்தவிய மோகத்தை நீக்கிறதுக்காக, நிவாரணம் பண்ணுறதுக்காக முதல் 6 அத்தியாயங்கள் கிருஷ்ண பரமாத்மானால சொல்லப்பட்டிருக்கு. என்ன பண்ணணும் மொத்தமாக தெரிஞ்சிடும். 6 அத்தியாயத்தை ஒழுங்காக நம்ம பார்த்தீங்கன்னா அத்தியாயனம் பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா சிரவணம் மனனம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த பிரதம ஷட்கத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா, முதல் சாதனமே பார்த்தீங்கன்னா கர்ம யோகம் தான் முதல் சாதனமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கர்ம யோகத்தை பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னும் போது, ஈஸ்வரார்ப்பண புத்தியா பிரம்மன்யாதாய கர்மாணி சங்கம் தெக்வா கரோத்தியக லிப்பியத்தேன ச பாப்பேன பத்மபத்திரமிவாம்பச 5வது சாப்டரில் 10வது ஸ்லோகம் 11வது ஸ்லோகமும் சொல்கிறது. அப்போ பிரம்மணி ஆதாய அப்படின்றதுக்கு அர்த்தம் ஈஸ்வரனுக்கு மேலே கர்மங்களை எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு இந்த முதல் 6 அத்தியாயங்களில் சொல்லியிருக்கு. திரும்ப திரும்ப ஈஸ்வரார்ப்பண புத்தியா பண்ணக்கூடிய கர்மங்கள் அப்படின்னு. ஈஸ்வரன்னா யாரு அப்படின்னு தெரியறதுக்காக, ஈஸ்வரன்னா யாரு அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா, ஈஸ்வரனுடைய சொரூபத்தை பற்றி சொல்றதுக்காக 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் ஈஸ்வரகத மோக நிவர்த்தி. ஈஸ்வரகத மோக நிவர்த்தி. முதல்ல கர்த்தவியதா மோக நிவர்த்தி. 2வது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரகத மோக நிவர்த்தி. ஈஸ்வரனை பற்றின நமக்கு என்ன மோகம் இருக்குமோ. நிறைய குழப்பம் இல்லை. இப்போ நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிச்சுட்டு இருக்கும்போது தான் மெதுவாக தெரியுது ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னு. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபியூஸ் இருக்குது. சிவன் வேற, விஷ்ணு வேற, பெருமா எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஏகப்பட்ட தேவதைகளை வச்சுருக்கோம். வாஸ்தவத்தில் ஈஸ்வரன் யார் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா 7லேருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் த்விதீய ஷட்கத்தை நம்ம படித்தாகும். அப்போ கர்மயோகம் எப்போ சம்பவிக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? ஈஸ்வரனோட சொரூபம் தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நல்ல வீரியமாக கர்மயோகத்தையே ஈஸ்வரார்ப்பண புத்தியாக பண்ண முடியும். அப்புறம் ஈஸ்வரனை தெரிஞ்சதுக்கு பிறகு 3வது 6 அத்தியாயம் 13லேருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் இந்த ஈஸ்வரனும் ஜீவனும் பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் வேற வேற இல்லை, இருக்கிறது ஒரே தத்துவம் தான் அப்படின்னு, ஒரே பிரம்ம தத்துவம் தான் ஜீவனா அநேக ஜீவர்களா பார்த்தீங்கன்னா தெரியுது. வாஸ்தவத்தில் ஜீவபேதம் இல்லவே இல்லை, எந்த பேதமும் இல்லை, ஒரே பரமாத்மா மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு தத்துவமசி மகா வாக்கியத்தை சொல்றதுக்காக ஐக்கியம்னு பேர், ஜீவ பிரம்ம ஐக்கியம். அதை சொல்றதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 3வது ஷட்கமானது சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தவிய மோகம் நீங்கணும், அதப்புறம் ஈஸ்வரகத மோகம் நீங்கணும். இந்த 2ம் நீங்கி போச்சு அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், ஒரு குவாலிஃபை ஆயிடுவோம் ஞானத்துக்கு. அந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று அப்படின்ற ஞானம் தான். அதை அடையிறதுக்காக பார்த்தீங்கன்னா
அந்த தத்துவமசி மகா வாக்கியத்தோட அசிபதம்னு சொல்லுவோம். அசிபதத்தை ஐக்கியத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதுக்காக 3வது ஷட்கம் சொல்லப்பட்டிருக்கு. இதை வேற விதத்துல சொன்னீங்க அப்படின்னா முதல் 6 அத்தியாயம் தொம்பதம்னு சொல்லுவாங்க, 2வது 6 அத்தியாயம் தத்பதம்னு சொல்லுவாங்க, 3வது 6 அத்தியாயம் அசிபதம்னு சொல்லுவாங்க. தத்துவமசியில 3. முதல்ல ஜீவனை பத்தின விஷயம். இந்த 6 அத்தியாயத்துல முதல்ல நம்ம பார்த்தது அதுதான். ஜீவனை பத்தி ஃபுல்லா சொல்லிடுச்சு. தொம்பதம் அப்படின்னு பேர், நீ அப்படின்றது. 2வது 6 அத்தியாயம் தத்பதம். தத்பதம்னா ஈஸ்வரனை குறிக்கிறது. அப்புறம் 3வது 6 அத்தியாயம் தத்துவம் துவமும் ஒண்ணுதான் அப்படின்னு ஐக்கியத்தை சொல்றது. இதான் 3. இதுல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் எங்க வருது அப்படின்னா இந்த பிரதம ஷட்கத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் இருக்கு. இது ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா இப்ப நம்ம தாத்பரிய நிர்ணயம் முதல் 6 அத்தியாயம் எதை சொல்ல வருது சுவாமி, என்ன இதோட தாத்பரியம் என்ன அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா போறதுக்கு சரியா இருக்கும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா ஆச்சாரியரோட பாஷ்யங்களை தான் நம்ம என்ன பண்ண போறோம், எடுத்துக்க போறோம். நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் அத்தியாயத்திலையும் 2வது அத்தியாயத்திலையும் இருக்கிற அவதாரிகா பாஷ்யத்தை நான் கொஞ்சம் சொல்ல போறேன், ஒரு ஐடியா. அடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 3, 4 பத்தி ஒரு அவதாரிகா பாஷ்யம், அதுக்கப்புறம் 5, 6 பத்தி ஒரு அவதாரிகா பாஷ்யம். இதை சொல்லி முடிக்கும் போதே உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கீதா நம்மளுடைய விஷயத்துல என்ன சொல்ல வருது, நம்மளோட டார்கெட் என்ன, எப்படி போகணும், லெஃப்ட் போகணுமா ரைட்டு போகணுமா, எங்கே நிற்கணும், எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடணும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். எங்கே போய் வந்து நம்மளோட டெஸ்டினேஷன் கம்ப்ளீட் ஆகும். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஷ்யங்களை படித்தாவே போதுமானது. இந்த பாஷ்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாஷ்யமாக நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு லைஃப் ஸ்டைலை வந்து பார்த்தீங்கன்னா வைதிகமான லைஃப் ஸ்டைல் என்னன்றத ஆச்சாரியார் இந்த ஒரே ஒரு பாஷ்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னு பகவத்கீதை ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன பாஷ்யத்திலேயே என்ன பண்றார், மொத்த கம்ப்ளீட் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிடுறார். இந்த அவதாரிகா பாஷ்யம், சம்பந்த பாஷ்யம், உபோத்காத பாஷ்யம் அப்படின்னு பேர். பகவத்கீதையில முதல் பாஷ்யம். அந்த பாஷ்யத்தை ஆரம்பிக்கும் போதே ஆச்சாரியர் என்ன சொல்றார், இந்த லோகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரவிற்த்தி நிவர்த்தி அப்படின்னு 2 லைஃப் ஸ்டைலை பிரிக்குது. நம்ம வேதம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமா பிரிக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரவிற்த்தி, இன்னொன்று நிவர்த்தி அப்படின்னு. பிரவிற்த்தின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரகஸ்தாசிரமம், கர்ம மார்க்கம், பிரவிற்த்தின்னு அதை தான் சொல்லுவோம். நிவர்த்தி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஞான வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு சந்நியாசத்தை எடுத்துக்கிட்டு மோட்சத்துக்காக போற மார்க்கம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு 2 மார்க்கங்கள். இந்த 2மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதி காலத்துல பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா ச பகவான் ஆரம்பிக்கும் போது சொல்றார், ச பகவான் சிருஷ்டுவா இதம் ஜெகத், இந்த உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல படைக்கிறார். படைச்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்றார், இந்த உலகம் வந்து ஒருத்தர் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதை நிற்க வைக்கணும்ல, ஸ்திதி கர்த்தாவா இருக்கணும். இந்த ஸ்திதி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவரா, இந்த உலகம் நல்லா நிலை பெற்று இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவரா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மரீச்சியாதி முனிவர்கள் 101 பேரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றார், படைக்கிறார். 101 பிரஜாபதிகள் அப்படின்னு பேர். அவங்களோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிருஷ்டியோட ஆதி காலத்துல நல்ல கிரகஸ்தாசிரமத்துல இருந்து நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கிறது தான். அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாசிரம தர்மத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைலை வச்சுக்கிட்டு நல்ல வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு குடும்ப குட்டியோட சௌக்கியமாக இருக்கிறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாசிரம ஸ்டைலில் கர்மத்தை பிரதானமாக வச்சது, தர்மத்தை பிரதானமாக வச்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரவிற்த்தி லட்சண தர்மம் 101 மகரிஷிகளுக்கு கொடுத்தாரு. இதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சனக்க சனந்தனாதி முனிவர்களை வந்து பார்த்தீங்கன்னா 4 பேரை படைக்கிறார். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மானச புத்திரர்கள் சொல்றோம், பிரம்மாவோட மானச புத்திரர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தையும் வைராக்கியத்தையும் அனுஷ்டானம் பண்றவங்களா
நம்ம நிறைய பேர் இப்போ என்ன பண்ணிட்டோம், ஞானத்தையும் வைராக்கியத்தையும் பிரிச்சுட்டோம். அதுதான் ப்ராப்ளம். ஞான வைராக்கியம் பிரிக்க முடியாது. எங்கெல்லாம் ஞானம் இருக்குமோ அங்கெல்லாம் வைராக்கியம் இருக்கும். ஆச்சாரியர் பாஷ்யத்தில் என்ன பண்றார், ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றார். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கத்தில் போயிட்டு இருக்கார். மார்க்கத்தில் போயிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் நிறைய முள்ளா கிடக்குது, நிறைய முள்ளா கிடக்குது, போக முடியாது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பாதை இருக்கு. அப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷன் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா, பார்வை, நல்ல பார்வை இருக்கு அப்படின்னா அவருக்கு தெரியும்ல எது நல்ல பாதை எது முள்ளா இருக்கிறது அப்படின்னு தெரியும். எவனாவது முள்ளில் போவானா? போக மாட்டான். அப்ப நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து முள்ளான பாதையை வந்து ஒருத்தர் தியாகம் பண்றார். அப்போ எப்படி விஷன் வந்து ஒருத்தருக்கு சரியா இருந்துச்சுன்னா அப்படி நடக்குமோ, இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு சரியான பாதை தெரியல அப்படின்னா, கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்வை கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, அவரால் எது சரியானதுன்னு செலக்ட் பண்ண முடியாது. நல்ல பாதையை விட்டுட்டு அவர் முள்ளு பாதையில போவார். இதான் திருஷ்டி அப்படின்னு பேர். இதே மாதிரி வந்து ஞான திருஷ்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஞானம் உண்டாகுதுன்னா அந்த ஞானம் எது அப்படின்னா நித்திய அனித்திய விவேகம். இதுதான் ஞானம். ஆத்ம அனாத்ம விவேகம், இதுதான் ஞானம். அப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எது நித்தியம் எது அனித்தியம், எது தர்மம் எது அதர்மம், அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எது ஆத்மா எது அனாத்மா. இந்த விவேகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம்னு பேர். விவேகத்துக்கு பேர் தான் ஞானம்னு பேர். அப்போ அந்த விவேகம் ஒருத்தருக்கு நல்ல முறையில் சித்திச்சுது அப்படின்னா, ஞானம் தெளிவாச்சு அப்படின்னா, பார்வை சரியாயிடுச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், அனித்தியத்தெல்லாம் விட்டுட்டு நித்தியத்திலேயே போவார். ஆத்மாவை வந்து பிடிச்சுக்கிட்டு அனாத்மாவில் அவர் என்ன பண்ணுவார், அனாத்ம விஷயங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஞானம் இருக்கு. அப்ப ஞானம் இருந்தாவே சத்தியத்தை நித்தியத்தையும் ஆத்மாவையும் பிடிச்சுக்கிட்டு அனாத்மாவையும் அனித்தியத்தையும் தியாகம் பண்றது. இதுக்கு பேர் தான் வைராக்கியம். அப்போ ஒருத்தருக்கு ஞானம் இருந்தா வைராக்கியம் கூடவே இருக்கும். அப்ப ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், ஞானத்தோட வைராக்கியத்தை சேர்த்து சேர்த்து தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். அப்ப சனக்க முனிவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனக்காதி முனிவர்களுக்கு பகவான் அந்த ஞான வைராக்கியத்தை கொடுத்து அவங்கள நிவர்த்தியில போகிற மாதிரி. நிவர்த்தினா என்னது, சர்வத்தையும் தியாகம் பண்றது. முள்ளு பாதையை தியாகம் பண்ணாதான் நல்ல பாதையில போக முடியும். அனித்தியத்தை தியாகம் பண்ணாதான் நித்தியத்தை அடைய முடியும். அனாத்மாவை தியாகம் பண்ணாதான் ஆத்மாவை அடைய முடியும். இவ்வளவுதான் சிம்பிள். வேற வைராக்கியம்ன்றதுக்கு வேற எதுவும் இல்லை. நித்தியத்தை பிடிச்சுக்கிட்டு அனித்தியத்தை தியாகம் பண்றது, ஆத்மாவை பிடிச்சுக்கிட்டு அனாத்மாவை தியாகம் பண்றது. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி மார்க்கம் சொல்லியாச்சு. இந்த ரெண்டு மார்க்கங்களும் வேதத்தினால வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டதா இருக்கு. வேதோக்த தர்மகா. இதுல முதல்ல சொல்லப்படக்கூடிய மார்க்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரவிற்த்தி மார்க்கம். முதல்ல பிரவிற்த்தி மார்க்கத்துல ஒருத்தர் போறார். அந்த பிரவிற்த்தி மார்க்கம் என்ன கொடுக்கும் சுவாமி, அதோட பிரயோஜனம் என்ன சுவாமி அப்படின்னா அபியுதய பிரயோஜனம். அபியுதயம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம நிலையில இருந்து நம்மளோட நிலையில இப்ப நம்ம எங்க இருக்கோம், மனுஷனா பிறந்திருக்கோம். இந்த நிலையில இருந்து மேன்மையை அடையிறது எதுவோ அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரவிற்த்தி தர்மம் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நிறைய கருமங்களும் பூஜைகளும் அனுஷ்டானங்களும் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய நிலையிலிருந்து அடுத்த நிலையை பிராப்தி பண்றதுக்கு, மேன்மையை அடையிறதுக்காக உபயோகப்படுது. இதுக்கப்புறம் ரெண்டாவதா இருக்கக்கூடிய இந்த நிவர்த்தி மார்க்கம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிவர்த்தி மார்க்கம் இந்த சம்சாரத்திலிருந்தே லிபரேஷன் அடையிறதுக்காக, மோட்சம் அடையிறதுக்காக, நிஸ்ரேயச பலம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை தர்றதா இருக்கிறது. அப்போ பிரவிற்த்தி மார்க்கத்துல என்னதான் நீங்க இருந்தாலும் இந்த சம்சாரத்துக்குள்ளாரதான் இருக்கணும். மேன்மை அடையலாம், மேலே போகலாம் கீழே வரலாம், மேலே போகலாம் கீழே வரலாம், புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு வந்துட்டே இருக்கணும். அப்போ அபியுதயம்னு சொல்லக்கூடிய பலனா இருந்தாலும் கூட பிரவிற்த்தி மார்க்கம் சம்சார மார்க்கம் அப்படின்னு பேர். சம்சார கதி, சம்சாரத்துக்குள்ளாரியே சுத்திக்கிட்டு இருக்கிற போக்கை உடையது. இதே நிவர்த்தி மார்க்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்துக்கு வெளியில போறதா இருக்கு. இதை சொல்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவோட அவதாரம் சம்பவிக்கும். இந்த ரெண்டு மார்க்கத்தையும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக மக்களுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு.
அனாதி காலத்திலிருந்து வந்துகிட்டு இருந்த இந்த சம்பிரதாயம் பிரவருத்தி நிவர்த்தி அப்படின்னு ப்ராப்பரா நடக்கும். பிரம்மச்சரிய ஆசிரமம் முதல் ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம் ரெண்டாவது ஆசிரமம். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தி மார்க்கம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி மார்க்கம். இந்த நடுவுல இருக்க சுவாமி இந்த சந்திஸ்தானமா இருக்கிறது எது அப்படின்னா வானப்பிரஸ்தாசிரமம். அது பிரவருத்தின்னு சொல்ல முடியாது, நிவர்த்தின்னு சொல்ல முடியாது. சந்நியாசத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக ஒதுங்கி இருந்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிறது, சந்நியாசத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக சொல்லப்பட்ட ஆசிரமம் சந்திஸ்தானம். அப்ப 2 ஆசிரமம் பிரவருத்தி, ஒரு ஆசிரமம் நிவர்த்தி, நடுவில் இருக்கிற வானப்பிரஸ்தாசிரமம் ப்ரிப்பரேஷனுக்காக இருக்கிற ஆசிரமம். இதான் பிரவருத்தி நிவர்த்தி அப்படின்னு சொல்றது. தீர்க்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி காலத்துல ஆதி காலத்துல இருந்து ஒரு ஆள் என்ன பண்ணுவார் அப்படின்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18-20 வயசு வரைக்கும் வேத பாடசாலையில படிப்பாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 40-45 வயசு வரைக்கும் பையன் வந்து பெருசாகிற வரைக்கும், குழந்தைங்க பெருசாகிற வரைக்கும் கிரகஸ்தாசிரமத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கர்மங்கள் எல்லாம் நல்லா பண்ணி ஒரு 10-20 வருஷம் கர்மங்களை பண்ணதுக்கு பிறகு குருநாதர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏப்பா இது வரைக்கும் நீங்க வந்து பண்ணீங்கன்னா பண்ண இது போதும், இனிமே வந்து பாத்தீங்கன்னா உபாசனைக்கு நிஷ்காமியமா கொஞ்சம் பண்ணு அப்படின்னு நிஷ்காமியத்தை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிஷ்காமியம் பண்ண அவனுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா ஒரு 35 வயசுக்கு மேலேயே என்ன ஆகும், நிஷ்காமியத்தை பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஒரு 10 வருஷம் நிஷ்காமிய கர்மானுஷ்டானத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மனசு நல்லா பக்குவப்படும். ஒரு 45-50 வயசு வரும்போது பையனுக்கெல்லாம் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு பொண்டாட்டியோட என்ன பண்றது, ஒய்ஃபோட வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு வெளியில ஏகாந்தமா ஒரு பர்ணசாலையை வச்சுக்கிட்டு அங்க இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமியமா உபாசனைகளை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. தபஸும் உபாசனையும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரிய இந்த வானப்பிரஸ்தாசிரமத்துல பண்ணிட்டு இருப்பாங்க. நல்ல பரிபக்குவம் வந்ததுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா ஒய்ஃபை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிட்டு தன்னோட புத்திரர்கள் இடத்துல அனுப்பிட்டு, இல்லைன்னா தம்பியோட பெரிய தம்பிகிட்ட அனுப்பிட்டு என்ன பண்றது அப்படின்னா இவர் சந்நியாசம் எடுத்துக்கிட்டு காட்டுல இருந்து அப்படியே போயிடுவார். சந்நியாசம் எடுத்துக்கிட்டு குருநாதரோட ஆசிரமத்தை அடைஞ்சு அவருக்கு சேவை பண்ணி சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், இதோட பரிபக்குவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மானுபூதி, அதுதான் மோட்சம் அப்படின்னு இதான் ரூட். அப்ப இந்த மார்க்கம் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலமா போயிட்டே இருந்துச்சு. இதைதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேமிலியிலயும் இதான் பாதை. இது போயிட்டே இருந்தது. என்னாச்சு அப்படின்னா எங்கேயோ டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா ஆச்சாரியர் சொல்லும்போது சொல்றார், தீர்க்க காலேன அனுஷ்டாத்ருணாம் காம உத்பவா. நீண்ட காலம் ஒரு காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா மெதுவா ஒரு லேசினஸ் வரும், ஒரு அலுப்பு வரும், ஒரு போர் அடிக்கும், பொல்யூஷன்லாம் மெதுவா கலக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அதே மாதிரி தீர்க்க காலம் அதீர்க்க காலம்னு அர்த்தம் யுகங்களா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருந்த தர்மம் 1000 வருஷம், 2000 வருஷம், 3000 வருஷம், 5000 வருஷம், 10,000 வருஷம்னு தீர்க்க காலமா இந்த பேட்டர்ன்ல வந்து போயிட்டே இருந்த லைஃப் ஸ்டைல்ல மெதுவா ஒவ்வொருத்தருக்குள்ளாரே என்ன உண்டாச்சு அப்படின்னா காம உத்பவா. உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா காமம் வர ஆரம்பிச்சு. ஒரு தர்மத்தை பண்ணி அந்த தர்மத்துல இருந்து மோட்சத்தை அடையணும் அப்படின்றது போய் இந்திரியங்கள் எல்லாம் வீக் ஆக ஆரம்பிச்சது. உள்ளுக்குள்ளார காம போகம் வாசனை வந்துருச்சு. அப்படி வரும்போது ஹீயமான விவேக விஞ்ஞான ஹேத்துக்கே ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் அந்த விவேகம் வந்து பாத்தீங்கன்னா தடுமாற ஆரம்பிச்சிருச்சு. உள்ளுக்குள்ளார காமம் வந்தோன நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நித்தியம் தர்மம் எது, அதர்மம் எது, நித்தியம் எது, அனித்தியம் எது, ஆத்மா எது, அனாத்மா எது, இதை அடையறதுக்கான மார்க்கம் எது அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் இருக்கக்கூடிய அந்த விவேகம் வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னா மெதுவா விவேகம் ஈனமாயிடுச்சு, தேஞ்சு போக ஆரம்பிச்சு, நஷ்டமாச்சு. விவேகம் தான் ஞானம். அந்த விவேகம் இல்லாம போன மாத்திரத்துல என்ன ஆச்சுன்னா அதர்மேன அபிபூயமானிய தர்மி. இவங்களோட மனசுக்குள்ளார தர்மம் இருந்துச்சு. இந்த பேட்டர்ன்ல போறதுதான் தர்மம், வைதிக தர்மம். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காமம் உள்ள வந்தோனையே அதர்மத்தினால இந்த தர்மம் மூடப்பட்டதா ஆயிடுச்சு. உள்ளதா இருக்கு, ஆனா வந்து மூடிடுச்சு. காமம் வந்து பாத்தீங்கன்னா அதர்மத்தோடு சேர்ந்து மூடிடுச்சு.
மூணதுக்கு பிறகு ஸ்வதர்மத்தை பரித்தியாகம் பண்ணிட்டு அவன் என்ன பண்றான், தன்னோட டியூட்டிஸ்ல இருந்து விலகி அதர்மத்துல பாத்தீங்கன்னா பரதர்மத்துல பாத்தீங்கன்னா பிரவருத்தியாக ஆரம்பிச்சான். எல்லா மனிதர்களும் இப்படிதான். அப்ப என்னாச்சு, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு ரூட் நல்லா போட்டு கொடுத்துரு. அப்ப ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சுதர்மத்துல இருந்து இந்த மார்க்கத்துல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, விட்டு போயாச்சு. இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம்ல, இந்நேரம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் 60 வயசுக்கு மேல எங்க வீட்டுல எங்க அப்பா பாத்தீங்கன்னா சன்னியாசி அப்படின்னு சொல்லணும், பசங்க சொல்லணும். ஆனா பாத்தீங்கன்னா 70-80 வயசு வரைக்கும் கிரகஸ்தாசிரமே போயிட்டு இருக்கா. சாகர காலம் மட்டும் கிரகஸ்தாசிரமத்திலேயே இருக்கும். அப்ப என்ன ஆயிடுச்சு, இப்பவே நம்மளே பாக்குறோம், அந்த சன்னியாசாசிரமத்துக்கு போறதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணவே இல்லை. அதனால பயம் வருது. சன்னியாசம்னாவே எல்லாத்துக்கும் கலவரம் ஆகுது. சன்னியாசமா, எல்லாத்தையும் தியாகம் பண்றதா அப்படின்னு. ஏன்னா அந்த முறையில போகல. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி தர்மங்கள் கெட்டு போனதுனால பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடையிறதுன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா போகும். அதனால பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பார்த்த ஆதிகர்த்தாவா இருக்கிற பகவான் என்ன பண்றார், ஐயோ இந்த தர்மங்கள் கெட்டு போச்சு அப்படின்னு அந்த தர்மத்தை பாத்தீங்கன்னா உத்தாரணம் பண்றதுக்காக நாராயணன் சொல்லக்கூடிய அந்த பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னா மாயையை வசப்படுத்திக்கிட்டு பிறந்தது மாதிரி வாஸ்தவத்துல பிறக்கவே இல்லை. இந்த அகிலாண்ட பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ணவர் பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவோட வயிற்றுல பிறக்கல. மாயையை வசப்படுத்திக்கிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பிறந்தது மாதிரி, தேவகியோட வயிற்றுல பிறந்தது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாயிக்கமான ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா ஸ்வப்பிரயோஜன அபாவை அப்படி, அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவதாரம் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் அவருக்கு இல்லவே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா பூத்தானு ஜிகிருக்ஷயா வைதிகம் ஹி தர்மத்வயம் அர்ஜுனாய என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்ணணும். இதான் தாத்பரியம். பகவானோட அவதாரத்தினால பகவானுக்கு ஏதாவது லாபம் இருக்கான, ஒரு லாபமும் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னா இந்த உலக மக்கள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ணணும், அவங்க திரும்ப இந்த மார்க்கத்துல நல்லா போய் மோட்சத்தை அடையணும் அப்படின்னு நினைச்சவரா அர்ஜுனனை பாத்தீங்கன்னா நிமித்தமா வச்சுக்கிட்டு, அர்ஜுனனுக்கு இருக்கக்கூடிய சோக்க மோகம், இந்த யுத்த காலத்துக்கு வந்தோடனே அவனுக்கு சோக்க மோகத்தினால பீடிக்கப்பட்டிருக்கான். அவனுடைய சோக்க மோகத்தை நீக்கிறது மூலமா, அவனுக்கு உபதேசம் பண்றது மூலமா தர்மத்வயம், 2 தர்மங்களை அவனுக்கு உபதேசம் பண்றார். பிரவர்த்தி மார்க்கம், நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு 2 தர்மங்களை அவனுக்கு உபதேசம் பண்றார். அவனை நிமித்தமா வச்சு இந்த உலகத்துக்கு பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றார் ஜெகத்குருவா இருக்கிற பரமாத்மா. இந்த தர்மத்தை பாத்தீங்கன்னா எப்படி உபதேசம் பகவான் பண்ணாரோ அந்த விதமாவே என்ன பண்ணார் நம்ம வியாச பகவான், வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணு. 2 பேரும் வேற வேற இல்லை, விஷ்ணுவும் வியாசரும் 2 பேரும் ஒரேதான். அப்ப வியாசர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாபாரதத்துல இந்த பகவத்கீதையை பாத்தீங்கன்னா பகவான் எப்படி உபதேசம் பண்ணாரோ அப்படியே யதா உபதிஷ்டம் பகவதா, எப்படி உபதேசம் பண்ணாரோ அந்த விதமாகவே பாத்தீங்கன்னா வேதவியாசர் என்ன பண்ணார், 700 ஸ்லோகங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பகவத்கீதையை பண்ணி வச்சார். அதுதான் நம்ம பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கோம். அப்ப 700 ஸ்லோகங்கள்ன்றது சங்கரோட வாக்கியத்திலிருந்தே கன்ஃபார்ம் ஆயாச்சு. இதெல்லாம் கூட குறையெல்லாம் இல்லை. சில சமயம் நிறைய ரிப்பீட்டேஷன் இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியாரே ஆவர்த்தியா பண்ணியிருக்காரு, நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அந்த கீதா சாஸ்திரம் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா வெறும் ஒரு கீதா. ஆச்சாரியர் ரொம்ப பாஷத்தை தெளிவா சொல்ற, ததீதம் கீதா சாஸ்திரம் சமஸ்த வேதார்த்த சார சங்கிரக பூத்தம் துர்விஜ்ஞேயார்த்தம் அப்படின்னு ஒரு லைன் சொல்ற. இந்த கீதா சாஸ்திரம் எப்படிப்பட்டதுன்னா சமஸ்த வேதார்த்த சார சங்கிரகம். சமஸ்த வேதம், இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த வேதங்களோட சாரம், அதை எல்லாத்தையும் சாரம் எடுத்து சங்கிரகம் பண்ணி ஒன்னா இணைச்சு சாரத்தை எடுத்து ஒன்னா ஆக்கி இந்த கீதா சாஸ்திரம் சொல்லப்பட்டு. அப்ப அதனால பாத்தீங்கன்னா இந்த கீதையை படிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் கிடைக்கும்னா மொத்த வேதத்தோட ஞானமும் நமக்கு பாத்தீங்கன்னா உண்டாகிவிடும். அதனால பாத்தீங்கன்னா வேதம் படிக்கிறது எதுவோ எப்படியோ அதே மாதிரி கீதா படிக்கிறதும் ஒண்ணுதான். வேதத்தை படிக்கிறதும் கீதா படிக்கிறதும் 2ம் ஒண்ணுதான். அதனால பாத்தீங்க அப்படின்னா இதை அறிஞ்சிக்கிறது ஈஸியா சுவாமி அப்படின்னா ரொம்ப கான்ட்ரடிக்ஷனான ஸ்லோகங்கள் நிறைய இருக்கும்.
ஒரு சமயம் ஒன்றை சொல்லுவார், இன்னொரு சமயம் ஒன்றை சொல்லுவார், மாற்றி மாற்றி பேசுவார். கிருஷ்ண பரமாத்மா பேசுகிற பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க இருக்கிறவங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். யாராவது ஒரு சம்ஸ்காரம் இல்லாமல் ஒரு குருநாதர்கிட்ட முறையாக பாடம் கேட்காம சொந்தமாக பகவத்கீதை எடுத்து படித்தாங்க அப்படின்னா, அந்த குரு பரம்பரை இல்லாமல் படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதோட அர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கீதா சொல்லுது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியாது. துர்விக்னேயம், ரொம்ப துர்விக்னேயார்த்தம். இதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் சுவாமி. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ததர்த்த விஷ்கரணாய அநேகைகி, அந்த பகவத்கீதையை வந்து பார்த்தீங்கன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன 5117 வருஷம் ஆகுது. அந்த பகவத்கீதை சொல்லி 5117 வருஷத்துல பகவத்கீதை சொன்னதுக்கு பிறகு அந்த பகவத்கீதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான விவ்ருத பதார்த்த வாக்கியார்த்த நியாயம் அப்படி நிறைய பதார்த்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா பதத்துக்கு, பகவத்கீதையோட பதத்துக்கு விதவிதமான பதங்களையும் பதார்த்தங்களையும் நிறைய வாக்கியங்களையும் அமைச்சு நிறைய பேர் கிரந்தம் பண்ணியிருக்காங்க. நிறைய பகவத்கீதைக்கு கமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பாஷ்யங்கள், விளக்க உரைகள் நிறைய இருக்கு. அப்ப சங்கரர் வரத்துக்கு முன்னாடியே நிறைய அவைலபிளா இருந்திருக்கு சொசைட்டில. அது எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அத்தியந்த விருத்த அநேகார்த்தத்துவேன, ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நிறைய முரண்பாடுகளோடு அத்தியந்த விருத்தம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தப்பு தப்பா சொல்லி நிறைய கீதை இதைதான் சொல்லுதுன்னு தப்பு தப்பா சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடா வெட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்கடா வெட்டுவாங்கல்ல, அந்த கிராம கோயில்கள் எல்லாம் ஆட்டுக்கடா வெட்டுவாங்கல்ல, அது மாதிரி கடா வெட்டி வந்து பாத்தீங்கன்னா கீத பாராயணம் பண்ண ஆட்கள்லாம் கூட எனக்கு தெரியும். என்னங்க கடா வெட்டி எப்படி கீத பாராயணம் அப்படின்னா ஆச்சரியமா இருக்கு. அதாவது எதை வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா தான் இஷ்டப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த வளைச்சு நெளிச்சு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதஸ்நாசி ஒரு வருது, எத்கரோசி எதஸ்நாசி அப்படின்னு ஒரு சப்தம் பின்னாடி வருது. நீ எதை சாப்பிட்றியோ அதை எனக்கு அர்ப்பணம் பண்ணு. அப்ப நான் என்ன அர்த்தம் எடுக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடுலாம் சாப்பிட்றேன், நான் கோழியெல்லாம் சாப்பிட்றேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடா வெட்டி நல்ல மாமிசத்தை சாப்பிட்டு ஒரு கீத பாராயணத்தையும் பண்ணிட்டு போயிட்டா கரெக்டு தானே? இதுல ஏதாவது முரண்பாடு இருக்கா? கரெக்ட். ஆமா, அவர் சொல்லியிருக்காரு, எதை பண்றியோ, எதை சாப்பிட்றியோ, எதை தானம் கொடுக்குறியோ, எதை ஹோமம் பண்றியோ அதை எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணு. கரெக்டு தானே சொல்றது பாத்தீங்கன்னா? அப்ப இது மாதிரி சரியா இருக்கிற மாதிரியே இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கீதாச்சாரியரோட மதம் அது இல்லை. அப்படிதான் சொல்றாரு, சாத்விகமான உணவு, தாமசமான உணவு, ராஜசமான உணவுன்னு ஒண்ணு வச்சிருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க உணவை சாப்பிடுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மோட்ச மார்க்கத்துல ஒருத்தன் போகணும் அப்படின்னா என்ன பண்ணு, ராஜசத்தையும் தாமசத்தையும் தியாகம் பண்ணிட்டு சாத்விகத்தை வந்து அடாப்ட் பண்ணாதான் உனக்கு வந்து மனசு கட்டுப்படும், நீ மேல நோக்கி போக முடியும் அப்படி. அப்ப மோட்ச மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரிய பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்ல போற 14, 15, 16வது அத்தியாயம், 17வது அத்தியாயத்திலாம் இந்த 3 குணங்களை பத்தி பேசுற. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ரடிக்ஷன் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லது மாதிரியே தெரியும் ஆனா விரோதமானது, சாஸ்திர விருத்தமான நிறைய கருத்துக்கள் நிறைய விளக்க உரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதப்பட்டிருந்துச்சு. அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா லௌகிகை கிரகியமானம் உபலப்திய, உலக மக்கள் எல்லாம் அதை தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க கிருஷ்ணன் நம்ம சங்கரர் வரதுக்கு முன்னாடி. அதை எல்லாத்தையும் சங்கரர் என்ன பண்றாரு அப்படின்னா பார்க்கிறார். உபலப்திய அகம் விவேகத்தக அர்த்த நிர்தாரணார்த்தம். அப்ப பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்க்க நம்ம சங்கரர் என்ன பண்றார், ஐயோ பரமாத்மா சொன்ன கருத்துக்கு விரோதமா நிறைய பேர் நிறைய விதமா அவங்கவுங்க இஷ்டப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்து விவேகத்தக அவர் விவேகம் பண்றார். சர்வஜர் சாட்சாத் சிவபெருமானோட அவதாரமா சங்கரரை சொல்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சங்கரர் என்ன பண்றாரு அப்படின்னா அர்த்த நிர்தாரணார்த்தம், விவேகத்தோடு கீதை இந்த அர்த்தத்தை தான் சொல்லுது அப்படின்னு சுருக்கமா வந்து பாத்தீங்கன்னா விவரணம் கரிஷ்யாமி, நான் வந்து பாத்தீங்கன்னா விவரணத்தை பண்றேன் அப்படின்னு, நான் ஒரு விளக்க உரை பண்றேன் அப்படின்னு சங்கரர் பண்றார். கீதா ஆச்சாரியா சொன்னார், வியாசர் அதை வந்து மகாபாரதத்துல வச்சார், அப்புறம் சங்கரர் அதுக்கு நல்லா விவேகம் பண்ணி பாஷ்யத்தை பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா துர்விக்னேயார்த்தம்னு முன்னாடியே சொல்லியாச்சு, புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னோட்டம் சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான மொத்த பகவத்கீதையோட சாரம் ஏதாவது சொல்லுங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார்,
தஸ்ய அஸ்ய கீதா சாஸ்திரஸ்ய. நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறது முதல் கீதையோட முதல் பாஷ்யம், சம்பந்த பாஷ்யம். அதுல லாஸ்ட் முடிகிற இடத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா எடுக்கணும். தஸ்ய அஸ்ய கீதா சாஸ்திரஸ்ய சங்கேபதக பிரயோஜனம். இந்த மொத்த பகவத்கீதையும் பாத்தீங்கன்னா படிக்கிறதுனால என்ன சுவாமி பிரயோஜனம் உண்டாகும், அதை சுருக்கமா சொல்லுங்க சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா சங்கரர் சொல்றார், பரம் நிஸ்ரேயசம், மேலான மேலான மோட்சம் தான் பாத்தீங்கன்னா பகவத்கீதையோட முக்கியமான பிரயோஜனம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் கிளாஸ்க்காக பகவத்கீதை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பகவத்கீதை பாத்தீங்கன்னா மோட்டிவேட் பண்றது, ஆனா மோட்டிவேட் பண்ணும். ஆனா பரம பிரயோஜனம் இந்த பகவத்கீதையை படிக்கிறது எப்போ அப்படின்னா மோட்சத்துக்காக தான் ஒருத்தர் இந்த பகவத்கீதையை அணுகணும். நிறைய மோட்டிவேட் பண்ற ஸ்பீச்சஸ்லாம் நிறைய இருக்கு லௌகிகத்தில். அது எதுக்கு கீதையை யூஸ் பண்ணணும், அதை அந்தந்த பிரயோஜனத்துக்காக பயன்படுத்தணும். ஆச்சாரியர்கள்லாம், குருநாதர்கள், ஆச்சாரியர்கள் இப்போ என்கிட்டலாம் வந்தீங்க அப்படின்னா ஒரு பர்பஸ்னா ஒரு பர்பஸ்க்காக தான். ஒரு 10 ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா இந்த 10 ரூபாய் இதுக்குதான், ஒரு 100 ரூபாய் தனியாக எடுத்து வச்சு இது இதுக்குதான் செலவு பண்ணணும் அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணவே கூடாது. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். நாதபிரம்ம பார்த்தீங்கன்னா தப்பு தப்பா பண்ணுவார். ஏதாவது அவருக்கு பர்சனலாக கொடுக்குற மணியை எடுத்து என்ன பண்ணுவார், லௌகிகத்தில் செலவு பண்ணுவார், மற்றவங்களுக்கு தான் கொடுப்பார். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா தனக்கு செலவு பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன பர்பஸுக்காக ஒன்றை நம்ம கொடுக்குறோமோ அந்த பர்பஸ்க்கு அதை செலவு பண்ணணும். எந்த பர்பஸ்க்காக ஒரு வஸ்துவை நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த வஸ்துக்காக மட்டும்தான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுறதுக்காக ஒரு மேட்ச் பாக்ஸ் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க பூஜை அறையில். அதை கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அப்போ பூஜை பண்ணுறதுக்கு என்ன ஆகும், நம்ம தீபம் ஏற்றுறதுக்காக தடுமாறிட்டு இருக்கோம். எங்கேப்பா தீப்பெட்டி வச்சோம், நம்ம வீட்டிலலாம் நடக்கிறது இதெல்லாம் நடக்கும். வீட்டில் தீப்பெட்டியை கொண்டு போயிட்டு கிச்சனில் வச்சுருவோம், கேஸ் சிலிண்டர் பக்கத்தில் தேடிட்டு இருப்போம் பூஜை ரூமில், எங்கே போச்சு தீப்பெட்டி. அப்போ தீப்பெட்டி பார்த்தீங்கன்னா ஒன்று பூஜை ரூமில் இருக்கணும், ஒன்று பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கணும், கிச்சனில் இருக்கணும். அது பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா கன்ஃபியூஸே ஆகாது. எப்போவுமே ஒவ்வொன்றும் எதற்காக நம்ம அது பர்பஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணுறோமோ அதுக்கு இதை மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். அப்போ கீதா பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணிருக்கு அப்படின்னா மோட்சத்தை அடையிறது தான் இந்த கீதையோட முக்கியமான பிரயோஜனம். அப்ப அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு என்ன வேணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சஹேத்துகஸ்ய சம்சாரஸ்ய. மோட்சம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணத்தோடு கூடி இந்த சம்சாரம் இருக்குல்ல, சம்சாரம் திரும்ப திரும்ப பிறந்துகிட்டு இருக்கிறது, பவ சம்சாரம், பவரோகம் நமக்கு இருக்கு. அப்ப திரும்ப திரும்ப பிறக்கிறது, பிறக்கும் போதெல்லாம் பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் துக்கத்தை தான் அனுபவிக்கிறது. சம்சாரம்னாவே ஜென்ம துக்கம். இதான் ஜென்மம் எடுக்கிறது, அதுல துக்கத்தை அடைகிறது. இந்த சம்சாரத்தை பாத்தீங்கன்னா அதோட காரணம், சம்சாரத்துக்கு எது காரணமோ, எது காரணம் அப்படின்னா அவித்யா, அஜ்ஞானம். நான் யாருன்னு தெரியாத அஜ்ஞானம். நான் தேகம், மனசு, புத்தி, இந்திரியம்னு நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த உபாதிகளோடு சேர்த்து என்னை நான் அறிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா சோக மோகமானது நமக்கு எல்லாத்துக்கும் உண்டாகுது. எல்லா ஜீவராசிகளும் சோக மோகத்துல தான் இருக்கு. ஏன்னா தன்னை அறியாதது, தன்னை பிரம்மஸ்வரூபமா அறியாம இருக்கிறது. அப்ப தன்னை பிரம்மஸ்வரூபமா அறியாம இருக்கிறதுக்கு எது சுவாமி காரணமா இருக்கு அப்படின்னா அஜ்ஞானம் சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் நடுவுல, எனக்கும் இந்த தேகத்துக்கும் நடுவுல அந்த அஜ்ஞானம் நடுவுல இருந்துகிட்டு என்ன பண்ணுது, கைத்துக்கு மேல பாம்பு பார்க்குற மாதிரி அந்த இருட்டு, அரை இருட்டு என்ன பண்ணுது அப்படின்னா கைத்துக்கு மேல பாம்பை பார்க்க வைக்குது. அதே மாதிரி எனக்கு மேல இந்த தேகாதிகளை ஏற்றி வச்சு நான் தேகம் அப்படின்னு என்னது என்கிட்ட இருக்கக்கூடிய அஜ்ஞானம் என்ன தப்பா என்னை பார்க்க வைக்குது. அதனால இந்த தேகாதிகளுக்கு சம்பவிக்கக்கூடிய எல்லாத்தையும் எனக்கு சம்பவிக்கிறதா நினைச்சுக்கிட்டு நான் பாத்தீங்கன்னா ஒரே துக்கப்பட்டுக்கிட்டு இந்த சம்சாரத்தை சுத்தி திரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ இந்த சம்சாரத்துக்கு காரணம் எது அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா மூல காரணம் எது அப்படின்னா ஸ்டெப்பா நம்ம போவோம் பின்னாடி. ஆனா மூல காரணம் எது அப்படின்னா அஜ்ஞானம். சம்சாரத்துக்கோட மூல காரணம் அஜ்ஞானம். அந்த காரணத்தோடு, மூல காரணத்தோடு சேர்ந்து இந்த சம்சாரத்தை பாத்தீங்க அப்படின்னா அத்தியந்த உபரம லட்சணம் நிஸ்ரேயசம். மோட்சம்னா என்னப்பா அப்படின்னா காரணத்தோடு சேர்ந்து இந்த சம்சாரத்தோட
100% முடிவா வந்து பாத்தீங்கன்னா முழுசா முடிவா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, ஷட் டவுன் பண்றது எதுவோ அதுக்கு பேர் தான் மோக்ஷம் அப்படின்னு பேர். அப்ப மோக்ஷம்ன்றதுக்கு அர்த்தம் அஜானத்தோடு கூடி இந்த திரும்ப திரும்ப ரீபர்த் எடுக்கிறமே இதை நாசம் பண்றதுதான் மோக்ஷம். அந்த மோக்ஷம் எப்படி சுவாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்துச்ச சர்வ கர்ம சந்நியாச பூர்வகாத். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா எல்லா கர்மங்களையும் விடுறதுனால, எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு என்ன பண்ண போறீங்க சுவாமி அப்படின்னா ஆத்ம ஞான நிஷ்டா ரூபாத். முக்கியமானது பகவத்கீதையில சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்ம ஞானம்னு பயன்படுத்த மாட்டோம், ஞானம் ஞான நிஷ்டை அப்படின்னு பயன்படுத்தும் பகவத்கீதை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞான நிஷ்டா ரூபாத், சர்வ கர்மங்களையும் விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு ஞானம் ஞான நிஷ்டை, குருநாதத்திலிருந்து ஞானத்தை வாங்குறோம். மனநத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு கண்ணியமா ஆத்மா கண்ணியமா இருக்கிறது எல்லாத்தையும் நெகேட் பண்றோம். நெகேட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்தி பண்ணிட்டு வெறும் தான்லியே நிக்கிற நிதித்தியாசனத்தினால தான்லியே எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. அதுக்கு பேரு நிஷ்டான்னு பேர், ஆத்ம நிஷ்டா அப்படின்னு பேர். அந்த ஆத்மாலையே நின்று பழகிறோம் அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு சாதனம். அப்ப யாராவது கேட்பாங்க என்ன சாதனம் சுவாமி அப்படின்னு கேட்டா மோட்சத்துக்கு எது சாதனம், ஆத்ம ஞான நிஷ்டா, அதுதான் மோட்சம். அதுக்கு என்ன சுவாமி பண்ணணும், நிஷ்டையை அடைகிறதுக்காக சர்வகர்ம சந்நியாசம், இதான் பேட்டர்ன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிளியர், ரொம்ப கிளியரா வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். ஏன் சுவாமி சர்வகர்ம சந்நியாசம் பண்ணணும் கேள்வி வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் ஈஷாவாசியத்துல நிறைய இடத்துல சொல்லுவார், பிருகதாரண்ய உபனிஷத்து எல்லா இடத்துலையும். கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா சித்த விக்ஷேப ஹேத்துவா, கர்மங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா விக்ஷேபம் பண்ணக்கூடியது. அப்ப தான்ல நிக்க முடியுமா அப்படின்னா தான்ல நிக்கணும், அதுதான் ஆத்மனிஷ்டான்னு பேரு. இந்த தான்ற அந்த ஸ்புரணத்துல நிர்குண நிராகாரத்துல நிக்கணும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த நிக்கிறது சம்பவிக்காது. கதி ஸ்திதி யுகபத்தின சம்பவத்தா. கீதாச்சாரியர் இவர் சங்கரர் சொல்லும்போது சொல்றாரு பாஷ்யத்தை பின்னாடி, நடக்கிறதும் நிக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சமயத்துல சம்பவிக்காது. நீங்க நிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நடக்கிறத நிப்பாட்டணும், வேற எதுவும். நடக்கிறத நிப்பாட்டினீங்கன்னா நிக்கலாம். நடந்துகிட்டே நிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நடந்துகிட்டே நிக்கிறதுன்றது ஏக்க காலத்துல சம்பவிக்காது. நடந்தா நிக்க முடியாது, நின்னா நடக்க முடியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா கருமங்களும் என்ன அப்படின்னா சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற மாதிரி சித்தத்தை சஞ்சலப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை அடையறதுக்கு கிரகஸ்தாசிரமத்தை வேணா இருந்துட்டு போகட்டும், ஆனா அதுவே சாஸ்திரம் சொல்லல. சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்நியசிய சிரவணம் குறியாத்துன்னு ஒரு விதி வாக்கியத்தை சொல்லுது. பிரவருத்தி தர்மத்துல இருந்துகிட்டு வானப்பிரஸ்தத்துக்கு வாங்க, மெதுவா டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் விட்டுட்டு பாடம் கேட்க ஆரம்பிங்க. வானப்பிரஸ்தத்தை கூட நம்ம என்ன பண்றோம், ஓகே அப்படின்னு சொல்றோம். ஆனா வானப்பிரஸ்தம் கூட சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சிரவணத்துக்கு ஆசிரமமா சொல்லல. வானப்பிரஸ்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் தான், ஞானத்துக்கு ப்ரிப்பரேஷன். இது நல்லா தபஸ் பண்ணிக்கிட்டு உபாசனை பண்ணிக்கிட்டு ப்ரிப்பேர் ஆகிறது. நல்ல உபாசனை சித்தி ஆகும் போது மனசுக்குள்ளார நல்ல ஒரு சுகம் தெரிய ஆரம்பிக்கும், இந்த சம்சாரம் துக்கம்னு தெரிய ஆரம்பிக்கும், தபஸ் நல்லா வந்துடும். வந்ததுக்கு பிறகு குருநாதர்கிட்ட போனீங்க அப்படின்னா சந்நியாசிய நல்லா எல்லாத்தையும் சந்நியாசம் பண்ணிட்டு குருநாதர்கிட்ட இருந்து வேதாந்தத்தை கேட்டு அவ்வளவுதான், மார்க்கம் முடிஞ்சு போச்சு. சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி தான் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம போயிடும். தான் நின்று அதுலயே வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகிறது தான் மோட்சம். அப்போ இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி காலத்துல இருந்துச்சு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், இப்போ எல்லாத்துக்கும் ஓப்பன் சொல்லிட்டோம். முன்னாடிலாம் அப்படி இல்லை. முன்னாடி ரிஷிமார்களோட காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஞானம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படல. ஃபர்ஸ்ட் தியாகம் இருக்கா, வைராக்கியம் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியா இருந்தா ஆசிரமத்துல இருந்தாலும், கிரகஸ்தாசிரமத்துல கர்மங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், வானப்பிரஸ்த ஆசிரமத்துல இருந்தாலும் என்ன பண்ணலாம், ஞானத்தை அடையலாம். நல்ல டைம் கொடுக்க முடியும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அது மாதிரி அமைஞ்சதுன்னு வச்சுங்களேன். பாருங்க, நம்ம வித்யா பிரசாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 கிளாஸ் அட்டென்ட் பண்றேன். ஆஃபீஸ் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 11 மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா லாகின் பண்ற, அது மாதிரி ஒரு பாக்கியம்.
ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால ஒர்க் பண்றாரு, இருக்கிறது காஞ்சிபுரத்துல இருக்க, சின்ன காஞ்சிபுரத்துல இருக்க, நல்ல பர்சன், நல்லா வந்து பாத்தீங்கன்னா மகாபெரியவர் மேல நல்ல பக்தி, நல்ல அனுஷ்டானம் பண்றவர். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, காலையில கிளாஸ்க்கு என்னால வர முடியல சுவாமி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நைட் எல்லாம் டியூட்டி பார்த்துட்டு 4 மணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில கம்ப்யூட்டர்ல இருந்து வெளில வர. அப்ப 6 மணிக்கு பாடம் 6:30 மணிக்கு பாடம் ஆரம்பிக்கும் போது அவரால் வந்து பாத்தீங்கன்னா அதை கேட்க முடியல, போக்கஸ் பண்ணி பாடம் கேட்க முடியல. அப்ப ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டே எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட், அப்பா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம இருக்கு, வயசாயிருக்கு, அவங்கள பாத்துக்கணும், கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கும் போய்க்கணும், பசங்களையும் பார்க்கணும், ஒய்ஃபுக்கும் என்ன பண்ணணும், சொசைட்டிக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தம் கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா சிரமமாயிடுது. அப்ப ஒருத்தருக்கு அமைஞ்சிருக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம பாடம் கேட்கறதுக்கு, இன்னொருத்தருக்கு அமையலையே. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ 1-2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வாய்ப்பு கிடைக்குது, பாடத்தை ஃபுல்லா கேட்கற மாதிரி. ஆனா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா 8 மணிக்கு 8 மணிக்கு கிளாஸ் முடிச்சிடறோம், 9 மணிக்கு அவதியா ப்ரிப்பேர் ஆகி 9 மணிக்கு கிளம்பணும், ஆஃபீஸ் போகணும். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுது, நைட் 6 மணி வரோம், வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் அதுக்கப்புறம் எங்க பண்றது? அப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் சம்பவிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனா வானப்பிரஸ்தத்துல இருக்கும்போது இப்ப நம்ம கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 கிளாஸ் அட்டென்ட் பண்றவங்களா ஒரு 40-50 பேர் மேல இருக்கீங்க. எல்லாத்தையும் பார்த்தா என்ன தெரியும்? எல்லாம் above 50, எல்லாம் above 50ல இருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்? வானப்பிரஸ்தத்துக்கு எந்த வேலையும் இல்லாத போது என்ன பண்ண முடியுது? வானப்பிரஸ்தத்துல இருந்துகிட்டு சிரவணத்தை 3 கிளாஸ் பண்ண முடியும். அப்போ சந்நியாசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்டும் எதுவுமே இல்லாம போயிடும். ஃபுல் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலையை மட்டும் பண்ண முடியும். அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, புரிஞ்சு பண்ணிக்கங்க. சிரவணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு கிரகஸ்தாசிரமத்துல இருந்தும் சித்திக்கலாம், ஆனா பெரும்பாலும் சித்திக்கிறது கஷ்டம். வானப்பிரஸ்தத்துல ஓகே 50-50, சந்நியாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் இதுக்காகவே தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசிய சிரவணம் குறியா, சந்நியாசம் பண்ணிட்டு சிரவணம் பண்ணு அப்படின்னு. ஒருவேளை இல்லை அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னா கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டோ வானப்பிரஸ்தத்துல இருந்துகிட்டோ நீங்க என்ன பண்ணுங்க, சிரவணத்தை பண்ணிக்கலாம். பதபதார்த்தங்களை வந்து பாத்தீங்கன்னா அறியறது, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பதபதார்த்தங்களை, இந்த உபனிஷத்துக்கான இந்த கீதைக்கான பதபதார்த்தங்களை தெரிஞ்சுக்கிறது எதுவோ அந்த பரோட்ச ஞானம். அந்த பரோட்ச ஞானத்தை அறையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் மஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்நியாசம் மஸ்ட் இல்லை. கண்டிப்பா சந்நியாசம் பண்ணிட்டு தான் கேட்கணுமா அப்படின்னா இல்லை. அநாதி காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல இருக்கவங்களும் வானப்பிரஸ்தத்துல இருக்கிறவங்களும் கூட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஞானத்தை சம்பாதிச்சிருக்காங்க. ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன தெரிஞ்சுக்கலாம்? டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், இருந்தாலும் ஞானத்தை சம்பாதிக்க முடியும். அப்ப அதனாலதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிகள் எத்தனை பேர்? ஒரு 4 பேர் இருந்தா பெரிய விஷயம், 5 பேர் இருந்தா பெரிய விஷயம். மீதி இருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தத்துல இருக்கவங்க தான். வானப்பிரஸ்தம் கூட சொல்ல முடியாது, எல்லாம் வீட்டுல தானே இருக்கீங்க. யாரு கை தூக்குங்க பாருங்க, யாராவது ஒருத்தர் வானப்பிரஸ்தத்துல இருக்குன்னு கை தூக்குங்க, ஒருத்தர் வந்து எல்லாம் கிரகஸ்தாசிரமம் தான். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா, இருந்தாலும் ஞானத்தை சம்பாதிக்க முடியுமா? நல்லா சம்பாதிக்க முடியும். பாடத்துக்கு வரீங்க, பதார்த்தங்களை கேட்கறீங்க, நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க எல்லாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டை அடையணும் அப்படின்னு ஒரு விஷயம் வருது அப்படின்னா, அந்த நிஷ்டையை அடையறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, என்ன வேணும்? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டை அடையறதுக்கு சர்வ கர்ம சந்நியாசம். சர்வ கர்ம சந்நியாசம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் முண்டக்கத்துல பிரச்சனத்தெல்லாம் சொல்ற, முமுக்ஷுவா இருக்கிற அப்படின்னா கர்மம் தேஜ தத் சாதனம் சக. முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகத்தை ஸ்மிருதியிலன்னு சொல்ற, கர்மத்தை தியாகம் பண்ணணும், கர்மத்துக்கு சாதனத்தையும் தியாகம் பண்ணணும். கர்மத்துக்கு சாதனம் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம் பண்றதுக்கு முதல் ரைட்ஸே ஒய்ஃப் இருக்கணும். அதுக்கப்புறம் 2வது ரைட்ஸ் எது அப்படின்னா குழந்தை இருக்கணும். அப்பதான் பூஜை பண்ண முடியும். நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பூஜாரியா இருக்கணும்னாவே ஒரு ரிச்சுவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தகுதிய கல்யாணமான குழந்தை பிறந்தவர் தான் வைதிக கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும், பண்ணி வைக்க முடியும், பண்ணிக்க முடியும். அப்ப வந்து ரைட்ஸ் குழந்தை, மனைவி, குழந்தை. அதுக்கப்புறம் கர்மா பண்றதுக்கு வேற என்ன சுவாமி வேணும்? தனம். இந்த 3த்தையும் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணிட்டா கர்மம் சம்பவிக்காது. அப்ப கர்மமும் இல்லாம போயிடும். அப்போ மனைவி, மக்கள், அதுக்கப்புறம் கர்மம், இந்த 3 சாதனத்தையும் விட்டுட்டு வெறும் மனைய வந்து பாத்தீங்க அப்படின்னா குருநாதர்கிட்ட இருந்து பாடத்தை கேட்கறது. இதான் வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன் தான்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டையை அடையிறது ஈஸியா சம்பவிக்கும், ரொம்ப ஈஸி. ஒரு 50 வயசுக்கு மேல இந்த ப்ராசஸ்ல போக ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளாரையே வந்து என்ன ஆயிடும், நல்ல பூரணமா அவங்க தகுதி வந்துடும், ஞானத்துல நிக்கிறதுக்கான சாமர்த்தியம் வந்துடும். சந்நியாசாசிரமம் அந்த அது அந்த அந்த ஒரு கிருப்பையை பண்ணும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஞானம் எங்க இருந்து வேணாலும் சம்பாதிக்கலாம், அது உங்க சாமர்த்தியம். ஆனா ஞான நிஷ்டை அப்படின்னா ஞான நிஷ்டைக்கு சர்வத்தையும் தியாகம் பண்ணினா மட்டும்தான் ஞான நிஷ்டையை அடைய முடியும். இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகள் எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க, புராணங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா காட்டுக்கு போனது. ரமணர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஏகாந்தமா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ரமணர் அடைஞ்சார் அப்படின்னா ரமண பகவான் எப்படி அனுபூதி பண்ணாருன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டதுனாலதான், ஏகாந்தமா வந்து உட்கார்ந்ததுனாலதான் அடைய முடிஞ்சது. டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தாண்ட நிக்க முடியாது, நாமரூபத்துல சத்தியத்துவம் வந்துடும். ஒருத்தருக்கு கமிட்மெண்ட் ஏதாவது வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால முடியாது. நான் யாத்திரை பண்ணியிருக்கேன், யாத்திரைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப ஏகாந்தமா யாத்திரை பண்றனோ அப்போ வந்து என்ன பண்ணுவேன், எனக்கு பசிச்சா சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன், நைட்டு தூக்கம் வந்தா தூங்குவேன், இல்ல அப்படின்னா உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பேன், அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்பேன், ஜப தியானம் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனிச்சு இருந்தா எனக்கு தேவையானதை நான் காம்ப்ரமைஸ் பண்ணாம பண்ண முடியும். ஆனா என் கூட எப்பெல்லாம் ஒருத்தர் டிராவல் சேர்ந்து பண்றாரோ அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா விட்டு கொடுக்க வேண்டியது. எனக்கு காலையில எந்திரிச்சு குளிக்கணும், பாத்ரூம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சட 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 சடன்னு சத்தம் கேட்கும், அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதுக்காக என்ன பண்றது அப்படின்னா நிறைய இடத்துல அப்படிதான் உட்கார்ந்து இருப்போம். நைட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு முழிச்சிருவோம், கண்ணு முழிச்சுட்டு எப்படா வீடியோ அப்படின்னு படுத்தே கிடப்போம். எப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல படுத்திருக்கவர் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகுறாரோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட எந்திரிச்சு நம்ம காரியத்தை பண்ணுவோம். அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அவருக்கு எப்ப பசிக்குதுன்னு பார்க்கணும், அவருக்கு எப்ப தூக்கம் வருதுன்னு பார்க்கணும், ஒவ்வொன்றுத்தையா. அப்போ நிதித்தியாசனம் வந்து பாத்தீங்கன்னா தான் 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 தான்ல நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் இருந்தா சம்பவிக்குமான்னு கேட்டீங்கன்னா இன்னொருத்தர் இருந்தா சம்பவிக்காது. இன்னொருத்தரோட சகாயம் நிதித்தியாசனத்துக்கு தேவையில்லை, தனத்தோட சகாயம் தேவையில்லை, யாரோட சகாயமும் தேவையில்லை. நிதித்தியாசனம்ன்றது தான் 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 தானா இருந்து சம்பாதிக்கிறது. அப்போ ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா சகாயத்தையும் எடுத்துக்கிட்டு சம்பாதிக்கலாம், ஆனா ஞான நிஷ்டையை அப்படி சம்பாதிக்க முடியாது. அதனால ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஞான நிஷ்டை எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னா சர்வ கர்ம சந்நியாச பூர்வகாத். இதை காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணாதீங்க. அப்படின்னா இப்ப இந்த காலத்துல வந்து பிரவருத்தியும் நிவர்த்தியும் ஒன்னாக்கி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஷ்டையை எடுத்துட்டாங்க. இந்த அனுபூத்தின்னு சொல்ற நிஷ்டை 6வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம்ல, அந்த சமாதி அபியாசத்தை எடுத்துட்டீங்க. சமாதி அபியாசத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா தான் தாண்ட நிக்கிற சமாதி அபியாசத்தை எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கிற வேதாந்தமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எங்க இருந்து வேணாலும் புரிஞ்சுக்கலாமே. கிரகஸ்தாசிரமத்துல இருந்து நல்லா தியாகம் பண்ணாம எங்கெங்க இருக்கீங்களோ அங்கங்க இருந்தே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். ஆனா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸே பண்ணாம ஆச்சாரியார் என்ன சொல்றாரோ அதை எடுங்க, அதான் ஸ்ரத்தா. ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா சொல்றார், சர்வ கர்ம சந்நியாச பூர்வகார். சர்வ கர்மங்களையும் சாதனத்தோடு சேர்ந்து தியாகம் பண்ணிட்டு அது என்ன உண்டாகும், ஆத்ம ஞான நிஷ்டை உண்டாகும். அப்பதான் அந்த தான் 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 சங்கல்பம் பண்ணாம இருக்க முடியுமா? நம்ம சொல்லியிருக்கோம் 6வது அத்தியாயத்திலேயே எல்லா சங்கல்பத்தையும் விடணும். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒய்ஃப் இருந்தா கூட நீங்க என்ன பண்ண முடியாது, சங்கல்பம் இல்லாம இருக்க முடியாது. ஒரு சின்ன உறவுகளோ சின்ன கமிட்மெண்ட்டோ வச்சிருந்தா கூட தான்ல நிக்க முடியாது. அப்ப சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞான நிஷ்டையை சம்பாதிக்க முடியும். அந்த ஆத்ம ஞான நிஷ்டா ரூபம் தான் அந்த தர்மம், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு சாதனம். அப்ப மோட்சத்தை அடையிறதுக்கு ஞான நிஷ்டை தேவை. ஞான நிஷ்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாசம் தேவை. அப்ப சர்வ கர்ம சந்நியாசம், ஞானம், ஞான நிஷ்டை, இதுதான் மோட்சத்துக்கு சாதனம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றார், இந்த கீதாவோட அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா அனுகீதால வந்து பாத்தீங்கன்னா சொல்றார் என்ன அப்படின்னா சகி தர்மக சுபரியாப்தோ. இந்த தர்மமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கீதால சொல்லக்கூடிய ஞான நிஷ்டா இருக்கு பாத்தீங்களா, 6 அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 தான் சொல்ல போறோம். என்ன அப்படின்னா 6 அத்தியாயத்துல கர்மயோகம், அதுக்கப்புறம் ஞானம், ஞான நிஷ்டை, இந்த 3 தான் சொல்ல போறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கர்மயோக நிஷ்காமிய கர்மயோகத்தை பண்றது, அதுக்கப்புறம் குருநாதர் மூலமா ஞானத்தை சம்பாதிக்கிறது, அதுக்கப்புறம் ஞான நிஷ்டைய சர்வ கர்மத்தையும் விட்டுட்டு என்ன பண்றது, நிஷ்டையை சம்பாதிக்கிறது. இது போதுமானது. சகி தர்மோ சுபரியாப்தோ. இப்ப இந்த கீதால சொல்லக்கூடிய இந்த தர்மம் இது போதுமானது. எதுக்குன்னா பிரம்மண பதவேதன், பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அறிந்து கொள்வதற்கு, பிரம்மத்தை நிக்கிறதுக்கு, பிரம்மத்தை அடையிறதுக்கு இந்த தர்மம் போதும்.
கர்மயோகம், அதுக்கப்புறம் ஞானம், அதுக்கப்புறம் ஞான சர்வ கர்ம சந்நியாசம் மூலமா ஞான நிஷ்டை. அப்போ வந்து ஞான நிஷ்டையை அடையறதுக்காகத்தான் சர்வ கர்ம சந்நியாசம். ஞானத்துக்கு இல்லை. ஞானம் எங்க இருந்து வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். கர்மயோகம் பண்றதுக்கு வீட்டுல இருந்தே கர்மயோகம் பண்ணிக்கலாம். ஆனா ஞான நிஷ்டைக்கு சந்நியாசம் பண்ணியாகும். இதுதான் கீதா சொல்ல வருது. இதையே ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, நிஷ்டையை சம்பாதிக்கிறது எப்படி சுவாமி அப்படின்னும் போது ஆச்சாரியர் அனுகீதால இருந்து இன்னொரு ஸ்லோகத்தை சொல்றார். என்னன்னா, நைவ தர்மி நச்சா தர்மி நச்சைவதி சுபாசுபி யகஸ்யாத் ஏகாசனே லீனஹ தூஷ்ணிம் கிஞ்சித சிந்தயன். அனுகீதால இருந்து வந்து ஞான நிஷ்டைக்கு 6வது அத்தியாயத்துல நம்ம என்ன சமாதி அபியாசத்தை பத்தி பார்த்தோமோ, யோகத்தை பத்தி பேசணுமோ, அதை வந்து பாத்தீங்கன்னா அனுகீதாலயம் சொல்ற. எல்லா அபிப்பிராயங்களையும் விடுறது. சங்கல்பத்துக்கு ஒரு பேர் சொல்லியிருக்கேன், என்ன தெரியுங்களா? சங்கல்பம்ன்றதுக்கு அர்த்தம் அத்தியவசாயோ, நிச்சயம் அப்படின்னு பேர். ஒன்னத்தை பத்தி அபிப்பிராயம் வைக்கிறோம்ல, இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இது நல்லது, இது கெட்டது, இது புண்ணியம், இது பாப்பம், எதை எடுத்தாலும் டேக் போட்டுக்கிட்டே இருக்கும். வேலையே வந்து பாத்தீங்கன்னா அதே தான். எதை பார்த்தாலும் ஒரு டேக் போடுறது. எதை பார்த்தாலும் சில பேர் இருக்காங்க, இது இவ்வளவு இருக்குமா, அது இவ்வளவு இருக்குமா, பிரைஸ் டேக் போடுறது. சில பேர் என்ன பண்ணுவான், தர்மியா இருக்கிறவன் அவன் நல்லவன், இவன் கெட்டவன், அதை பார்த்துட்டு இருப்பான். எங்க போனாலும் சாப்பாட்டு ராமனா இருந்தோம் அப்படின்னா இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு டேக் போட்டுக்கிட்டே இருக்கிறது. நம்ம என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் டேக் போட்டு முத்திரை குத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் அபிப்பிராயம்னு பேர். இதுக்கு பேர் தான் எதை நிச்சயமான அபிப்பிராயம் சொல்றோமோ இதுதான் மைண்ட் செட்டப்னு பேர். இந்த மைண்ட் செட்டப் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஏகப்பட்ட சங்கல்பங்களை நம்ம வச்சிருக்கோம். அப்ப அந்த சங்கல்பங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு ந தர்மி, இந்த உலகத்துல யாரும் தர்மியும் இல்லை. நச்ச அதர்மி, இந்த உலகத்துல யாரும் அதர்மியும் இல்லை. புண்ணியாத்மாவும் இல்லை, பாப்பாத்மாவும் இல்லை. அதே மாதிரி ந சுபாசுபி, எது மங்கள கர்மமும் இல்லை, எது அமங்கல கர்மமும் இல்லை. எதுவும் இல்லை, மங்களமும் இல்லை அமங்கலமும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் சினிமா காட்சிகள் மாதிரி. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சினிமாவோடும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட சினிமாவோடும், ஒரு காமெடி சினிமாவோடும், ஒரு ஸ்டண்ட் சினிமாவோடும் எல்லாம் போகும். சோகமா ஒரு ஃபில்ம் ஓடும், ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா ஒரு ஃபில்ம் ஓடும். மாத்தி 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 ஸ்கிரீன்ல போயிட்டே இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தின அபிப்பிராயங்கள் வந்து வச்சா என்ன ஆகும், பொய்யாயிடும்ல. ஏன்னா ஃபில்ம் முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி இந்த உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் இல்யூஷன், இது எல்லாம் டிராமா போயிட்டு இருக்கு, சொப்பன மாதிரி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, சிரவணத்து மூலமா நல்லா புரிஞ்சுக்கிட்டு, மனநத்து மூலமா என்ன பண்ணணும், இதெல்லாத்தையும் நேத்தி 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 பண்ண. தர்மம் இல்லை, அதர்மம் இல்லை, புண்ணியம் இல்லை, பாப்பம் இல்லை, நல்லவன் இல்லை, கெட்டவன் இல்லை அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம்னு நல்லா மனசுக்குள்ளார சொப்பனம் சொப்பனம் சொப்பனம், பொய் பொய் பொய், பார்க்கப்படுறது திருஷ்யம் அப்படின்னு கொண்டு வந்து எது சத்தியம்? அப்போ ஆத்மைவ சத்தியம், பிரம்மைவ சத்தியம். பிரம்ம மட்டும்தான் சத்தியம், ஆத்மா மட்டும்தான் சத்தியம். அந்த ஆத்மா உள்ளுக்குள்ளார பரமாத்மா ஆத்மாவா உள்ள இருக்கார் அப்படின்னு நல்லா சிரவண மன்னத்தினால புரிஞ்சுக்கிட்டு, யகஸ்யாத் ஏகாசனே லீனா, எவன் வந்து பாத்தீங்கன்னா தூஷ்ணிம் மௌனமாக, ந கிஞ்சித் அச்சிந்தயன், எந்த ஒன்றையும் சிந்திக்காமல், சிந்திக்கிறது ஏன் அப்படின்னா அபிப்பிராயத்தை முதல்ல எடுத்தாச்சு. அபிப்பிராயத்தை வச்சிங்க அப்படின்னா என்னாகும், சிந்தனை வந்துடும். அபிப்பிராயத்தை எல்லாத்தையும் பொய்ன்னு ரிமூவ் பண்ணிட்டு மௌனமா எதையும் சிந்திக்காமல், இந்த வார்த்தை எங்கேயோ இருக்கே சுவாமி. 6:25 ஷனை ஷனை பரமே புத்தியா திருதி கிரகீதையா ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்துவா ந கிஞ்சித் அபி சிந்தையே. அந்த 6:25 சொன்ன ஸ்லோகத்தை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவதாரிக்கா பாஷ்யத்தை சம்பந்த பாஷ்யத்திலே ஆச்சரியர் சொல்றார் அனுகீதால. ந கிஞ்சித் சிந்தையே, எதையும் சிந்திக்காமல் மௌனமா, மௌனி பவே, மௌனமா இருந்துட்டு ஏகாசனே லீனக, எவன் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா ஏவ ஆசனம் எஸ்ய ஏகாசனம், எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவே ஆசனமாயிடுதோ, ஆத்மாலேயே இருக்கானோ, தொடர்ந்து இருக்கானோ, அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு அதிகாரி ஆகிறான், அவனுக்கு நிஷ்டை சம்பாதிக்கப்படுதுன்னு ஆச்சரியர் சொல்றார். சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், ஞானம் சந்நியாச லட்சணம். இதான் முக்கியமானது. ஒருத்தருக்கு ஞானம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது சொன்னேன், விவேகம் தான் ஞானம். இது நித்தியம், இது அனித்தியம், இது ஆத்மா, இது அனாத்மா. அப்போ ஒருத்தருக்கு ஞானம் இருக்குன்னா என்ன பண்ணுவோம்,
அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்தியத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டு அனித்தியத்தை தியாகம் பண்ணும். அப்போ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தியாகம் பண்றதுக்கு பேர் தான் சந்நியாசம். சந்நியாசம்னா வேற இல்லை, வைராக்கியம்னா வேற இல்லை. சந்நியாசமும் வைராக்கியமும் ஒண்ணு. வைராக்கியத்துக்கு அர்த்தம் எது? ஞானம் இருந்தா மட்டும்தான் வைராக்கியம் வரும். சுவாமி எனக்கு இன்னும் வைராக்கியம் வரலையே, அப்ப இன்னும் ஞானம் உங்களுக்கு பூர்ணமாகல, இன்னும் அபியாசம் பத்தல, உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? வைராக்கியம் வரல அப்படின்னா இன்னும் புரியல, இன்னும் படிக்க வேண்டியிருக்கு, மோகம் போகல. அப்ப மோகம் போகாம இருக்கு, விவேகம் இன்னும் வராம இருக்கு அப்படின்னா இன்னும் சிரவணம் மனனம் பத்தல. திரும்ப திரும்ப கேளுங்க. எப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன கூட இருக்கிற எல்லாம் இந்த தேகம் முதல் கொண்டு உங்க தேகம் பொய்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த தேகத்தோட சம்பந்தமா இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை சத்தியம்னு நினைக்கிற வரைக்கும் இந்த தேகத்தோட சம்பந்தமா இருக்கிற எல்லாம் சத்தியமா இருக்கு. அப்ப தியாகம் சம்பவிக்காது, வைராக்கியம் சம்பவிக்காது, எதுவும் சம்பவிக்காது. அப்ப வந்து ஞானம்னா என்னன்னா சந்நியாச லட்சணம். ஞானம் சந்நியாச லட்சணம். ஞானம் தான் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசத்துக்கான லட்சணம் எது அப்படின்னா தியாகத்துக்கு லட்சணம், வைராக்கியத்துக்கு லட்சணம் எதுனா அந்த இடத்துல ஞானம் இருக்குன்னு அர்த்தம். ஆபாச வைராக்கியத்தை பத்தி, ஆபாச சந்நியாசத்தை பத்தி நம்ம இங்க பேசலாம். உண்மையிலேயே இருக்கிற சந்நியாசம். ஆச்சாரியர் என்ன பண்றார்? அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா 18வது அத்தியாயத்தை கோட் பண்றார். இந்த மொத்த கீதையோட தாத்பரியம் என்ன சுவாமி அப்படின்னா சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. சர்வ தர்மான் பரித்யஜ்ய, தர்மம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இங்க நம்ம சொன்னமே அனுகீதால இருந்து நைவ தர்மி நச்சா தர்மி ந சுபாசுபி சொன்னோம்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே தான் எல்லா தர்மங்களும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா தர்மங்கள்னா புத்தியில இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம். புத்தியில என்ன இருக்கு அப்படின்னா ஒப்பீனியன்ஸ், அபிப்பிராயம், நிறைய மைண்ட் செட்டப். அந்த எல்லா மைண்ட் செட்டப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல நடக்கிற மாதிரி தான், எல்லாம் சினிமா மாதிரி தான், வெறும் திருஷ்ய மாத்திரம். அப்ப என்ன பண்ணணும்? சர்வ தர்மான் பரித்யஜ்ய, எல்லா தர்மங்களையும் மைண்ட் செட்டப்பையும் சங்கல்பத்தையும் அபிப்பிராயத்தையும் தியாகம் பண்ணிட்டு, எல்லாம் போய் வேற எதுவும் இல்லை, எல்லாம் இல்யூஷன். அப்படி தியாகம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாமேகம் சரணம் வ்ரஜ, என்னை ஒருவனையே சரணாகதி செய்வாயாக. என்னை ஒருவனையே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமாத்மா உள்ளுக்குள்ளார ஆத்மாவா இருக்க சுத்த சைத்தன்யம் வாசுதேவன், அந்த நாராயணன் தான் உள்ளுக்குள்ளார ஆத்மாவா இருக்கார். அப்படின்னு அந்த ஆத்மாவையே சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா அதையே பார்த்து அதையே நிக்கிற லட்சணம் இருக்கு, அதையே சரணாகதி பண்றது. அப்படி சரணாகதி பண்றோம் அப்படின்னா எல்லா மைண்ட் செட்டப்பையும் தூக்கி ஓரமா போடுறோம் அப்படின்னா நான் என்ன பண்றேன்? உனக்கு அந்த ஆத்மஸ்வரூபமா இருக்கிற பிரம்ம தத்துவம் என்ன பண்ணும் அப்படின்னா நான் எல்லா என்ன பண்ற பாப்பங்களிலிருந்தும் உன்னை லிபரேட் பண்ற, மொத்த சஞ்சித பாப்பமும் இல்லாமல் போயிடும், நீ என்கிட்டயே வாசம் பண்ணுவ, நான் உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன், ரொம்ப சோகத்தை அடையாது மா சுச்சக அப்படின்னு ஆச்சாரியார் 18வது அத்தியாயத்துல சொல்லி முடிக்கிறார். அப்ப ஞான நிஷ்டையை வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்கியமானது இருக்கு, எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போகுது. சொல்லி முடிச்சதுக்கு பிறகு இந்த அபியுதயம்னு சொல்லக்கூடிய கர்மா இருக்குல்ல சுவாமி, முதல்ல ஆரம்பிக்கிறது எங்கிறது ஆரம்பிக்கணும்? கர்மம், கர்மயோகம். கர்மம் வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மம் நீங்க பண்ணினீங்கன்னாலும், கோயில போய் பூஜை பண்ணி ஹோமங்கள் பண்ணி எதெல்லாம் புண்ணிய கர்மாக்கள்லாம் நீங்க பண்றீங்களோ எல்லாமே என்ன கொடுக்கும் சுவாமினா அபியுதயத்தை கொடுக்கும். அபியுதயம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னது? மேன்மையை கொடுக்கும். எது மேன்மை? இந்த லோகத்துல இருந்து பரலோக பிராப்தி தான் வந்து பாத்தீங்கன்னா அபியுதயம் அப்படின்னு பேர். ஆனா பரலோகத்துக்கு போனாலும் கூட என்ன ஆகும்? எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பானை வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல செய்யப்பட்டது ஒரு காலத்துல உடஞ்சு போகுமோ, அதே மாதிரி பரலோகத்துக்கு போனாலும் ஒரு காலத்துல அதுவும் நஷ்டமாயி போயிடும், திரும்ப பேக் டு பெவிலியன் இந்த லோகத்துக்கு வரும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கர்மத்தை பண்றது கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க சங்கல்ப பூர்வமா இது வேணும் அது வேணும்னு கேட்டு கேட்டு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மேன்மையை கொடுக்கும் புண்ணிய கர்மா, ஆனா அது மோட்சத்தை கொடுக்காது. அதே கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு அபியுதய அர்த்த அபி யக பிரவிற்த்தி லட்சணோ தர்ம. அபியுதயத்தை கொடுக்கக்கூடிய மேன்மையை கொடுக்கக்கூடிய அந்த பிரவிற்த்தி லட்சணமா இருக்கக்கூடிய தர்மம் எது இருக்கோ கர்ம மார்க்கம், அது என்ன பண்ணும் அப்படின்னா வர்ணாசிரமாஞ்ச உத்திஷ்ய விகிதா, அது அந்தந்த வர்ணத்தில் அந்தந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க பண்ணணும்னு விதிக்கப்பட்டது. அது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு சுவாமி ஹெல்ப் ஆகும் அப்படின்னா தேவாதி ஸ்தான பிராப்தி ஹேத்து. அது மூலமா எது சுவாமி கிடைக்கும் அப்படின்னா இந்த உலகத்துல நிறைய பேர் கர்மகாண்டிகள் தான் ஆல்மோஸ்ட்
இப்ப சனாதன தர்மத்தை வியாபிச்சு இருக்கிறது யாருன்னா கர்மகாண்டிகள் தான் வியாபிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட லட்சியம் எது அப்படின்னா சொர்க்கத்துக்கு போய் தேவதையா ஆகணும், இவ்வளவுதான். அப்ப கர்மங்கள் எல்லாத்தோட இது என்னன்னா அல்டிமேட் கோல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தோட அல்டிமேட் கோல் தேவதையை அடையிறது மட்டும்தான். முடிஞ்சு போச்சு. தேவதா பதவி, இந்திரன் ஆகலாம், அக்னி ஆகலாம், வாயு பகவான் ஆகலாம், அநேக கோடி தேவர்களை இருந்துகிட்டு நல்லா சுகபோகத்தை அனுபவிக்கலாம். புண்ணியம் தீர்ந்து போனோன்னு க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகம் விஷன். புண்ணியம் தீர்ந்து போனோன்னு திரும்ப இந்த உலகத்துக்கு பிறப்போம். ஆனா எப்படி பிறப்போம் தெரியாது. அடுத்த பிராரப்தம் என்னவா இருக்கும் யாருக்கும் தெரியாது. இந்திரனாவே இருந்தாலும் கூட அடுத்த ஜென்மம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிறக்கலாம், நகுஷனை பத்தி பேசியிருக்கோம், மலைப்பாம்பா பிறந்துட்டான் அப்படின்னு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா பன்றியா பிறக்கலாம், நாயா பிறக்கலாம் அப்படின்னு வந்து சாந்தோக்கிய உபனிஷத்துல 5வது சாப்டர்ல சொல்லுவோம். அப்ப இந்திரனுக்கே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பிறவி கேரண்டி. அப்ப வந்து கர்மத்தினால நம்ம அடையக்கூடிய சொர்க்காதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எட்டர்னலா இருக்கும், நித்தியமா இருக்கும், முடிவா இருக்கும்னு நம்ம அதை சொல்ல முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, அதையே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பண புத்தியா அனுஷ்டீயமான பலன் மேல ஆசை இல்லாம பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜையா ஆராதனையா எல்லா கர்மங்களையும் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னு நம்ம பண்றோம் அப்படின்னா அது என்ன பண்ணுனா சத்வசுத்தையே பவதி. அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கரணத்தை சுத்திப்படுத்துறதா ஆயிடுது. அந்த அந்த கரண சுத்தியை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தையும் ஞான நிஷ்டையையும் சம்பாதிக்க முடியும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு பிரவருத்தி மார்க்கம், ஒன்னு நிவர்த்தி மார்க்கம். அந்த பிரவருத்தி மார்க்க கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பலனோடு செஞ்சீங்கன்னா தேவதாதி பதவி வரைக்கும் போகலாம். அதையே நிஷ்காமியமா பண்ணீங்கன்னா சத்துவ சுத்தி மூலமா அந்த கரண சுத்தி மூலமா நம்ம ஞானத்துக்கு யோக்கியத்தைய அடைய முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சுத்த சத்துவ சேச்ச ஞான நிஷ்டா யோக்கியதா பிராப்தி துவாரே. அந்த கரண சுத்தி இருந்தாதான் நீங்க ஞான நிஷ்டையை வந்து பாத்தீங்கன்னா பிராப்தி பண்ண முடியும். அப்ப ஞான நிஷ்டைய பிராப்தி பண்றதுக்கான யோக்கியத்தைய கொடுக்கறது எது அப்படின்னா நிஷ்காமிய கர்மயோகம். அதை வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஞான உற்பத்தி ஹேத்துத்வேன, அதுதான் ஞானத்தை உற்பத்தி பண்றது. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற ஞானத்தை அனுபூத்தியை உண்டு பண்றதா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிஸ்ரேயச ஹேத்துத்துவம் அப்படி பிரதிபத்தியது. அப்ப கர்ம மார்க்கத்தை வந்து பாத்தீங்கன்னா வேதம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக கர்ம மார்க்கம் வச்சிருக்கு அப்படின்னா நிஷ்காமியமா பண்ணி ஞானத்தை யோக்கியத்தை அடையறதுக்காக, ஞான நிஷ்டையை அடையறதுக்கான யோக்கியத்தைய பிராப்தி பண்றதுக்காக. அதனால பூர்வ பாகத்தில் இருக்கக்கூடிய கர்மங்களும் நிஷ்காமியமா பண்றதுக்காக சொல்லப்பட்டது. ததாச்ச உக்தம் யமம் ஏவ அர்த்தம் அபிசந்தாய. இதேதான் வந்து பாத்தீங்கன்னா கீதால சொல்லப்பட்டிருக்கு 5வது சாப்டர்ல 10வது ஸ்லோகம் 12வது ஸ்லோகத்துல பிரம்மன் யாதாய கர்மாணி சங்கம் தெக்துவா கரோத்தியா அப்படின்னு அருமையான ஸ்லோகம் சொல்லியிருக்கு. ஈஸ்வரன் இடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யோகின கர்ம குருவந்தி சங்கம் தெக்துவா ஆத்மசுத்தை. யோகிகள் கர்மம் பண்றாங்க, கர்ம யோகிகள் கர்மம் பண்றாங்க எப்படி அப்படின்னா அந்த கர்ண சுத்திக்காக பலன் மேல பற்றுதலை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னு அவங்க பண்றாங்க. அப்போ கர்மயோகம் தான் முதல்ல. கர்மயோகத்தினால அந்த கரண சுத்தி, அந்த கரண சுத்தியை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஞானம், ஞானத்துல இருந்துதான் ஞான நிஷ்டை. அப்ப கர்மம் கர்மயோகம், கர்மம் கர்மயோகம், கர்மயோகத்து மூலமா அந்த கரண சுத்தி, அந்த கரண சுத்தி மூலமா என்ன பண்றீங்க அப்படின்னா ஞானம், ஞானத்து மூலமா ஞான நிஷ்டை. இந்த ஞானத்துக்கும் ஞான நிஷ்டைக்கும் நடுவில் என்ன வந்துருது சர்வ கர்ம சந்நியாசம். முடிச்சு வச்சு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கீதால சொல்லக்கூடிய தர்மம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிக்க. அப்ப ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா முதல் பாஷ்யத்துல இவ்வளவு கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சிருக்காரு. இமம் த்விபிரகாரம் தர்மம். ஆகவே வந்து பாத்தீங்கன்னா வைதிக தர்மம் எது, இந்த கீதையில சொல்லக்கூடிய தர்மம் எது அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான் தர்மம். எது அப்படின்னா நிஸ்ரேயச பிரயோஜனம் பரமார்த்த தத்துவம் ச வாசுதேவாக்கியம் பரபிரம்ம அபிதேய பூதம், அபிதேய பூதம் விசேஷத்தக. ஆச்சாரியர் சொல்றாரு இந்த தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா அந்த ஞான நிஷ்டைய பிராப்தி பண்றதுக்கு, மோட்சத்தை அடையிறதுக்காக தான் எது பிரவருத்தி தர்மமும் சொல்லப்பட்டிருக்கு. பிரவருத்தி தர்மமும் கூட வந்து பாத்தீங்கன்னா லோகத்தை அனுபவிச்சு சம்சாரியா திரியறதுக்காக இல்லை. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம தர்மங்களை முறையா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரவருத்தியில ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த பிரவருத்தியில இருக்கக்கூடிய தர்மங்களை நிஷ்காமியமா பண்ணி சத்துவ சுத்தியை அடையணும். அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஞானத்தையும் ஞான நிஷ்டையையும் பிராப்தி பண்ண முடியும் அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்றார் ஆரம்பிச்சு முடிக்கிறார். இதுதான் கீதா மொத்தமும் சொல்ல போகுது. அப்ப மொத்த கீதையும்
யாராவது ஒரு ஒரு இதுல சொல்லுங்க சாமி, ஒரு கிரமத்துல சொல்லுங்க, ஸ்டெப்ஸ்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லலாம்? ஒருத்தர் முதல்ல கர்மத்தை பண்ணணும், ரெண்டாவது அந்த கர்மம் எதை கொடுக்கும்? தேவதாதி பதவியை கொடுக்கும். ஆனா அது முடிவானது இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? நிஷ்காமிய கர்மயோகத்தை பண்ணணும். நிஷ்காமிய கர்மயோகத்தோட பிரயோஜனம் என்னது? கர்மத்தோட பிரயோஜனம் அதிகபட்சம் தேவதாதி பதவி தான். அதே நேரத்தில் நிஷ்காமிய கர்மத்தோட பிரயோஜனம் எது அப்படின்னா சத்வ சுத்தி, அந்த கர்ம சுத்தி, சமத்துவம் யோக உச்சதி, சமநிலை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அந்த சமநிலையை வச்சுக்கிட்டு தான் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஸ்டெப் போறீங்க, நிஷ்காமிய உபாசனையும் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாகிர சித்தத்தை அடையிறதுக்காக ஒரு நாமத்தையோ ஒரு ரூபத்தையோ எடுத்துக்கிட்டு நிஷ்காமியமா பகவானுக்கு அர்ப்பணமா நிஷ்காமிய உபாசனையை பண்ண 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 சித்தம் ஏகாகிரமா. அப்ப குருநாதர் என்ன பண்றார் பார்த்துட்டு, போதுப்பா கர்மத்தோட பர்பஸ் முடிஞ்சு போச்சு, நீ என்ன பண்ண அப்படின்னா சிரவணம் பண்ணு அப்படின்னா ஆத்ம ஞானத்தை கொடுக்குற. ஆத்ம ஞானத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு, வெறும் ஆத்ம ஞானத்தினால நிஷ்டை சம்பாதிக்க முடியாது, சர்வகர்ம சந்நியாச பூர்வகாத் ஆத்ம ஞான நிஷ்டாத்துன்னு தெளிவா எழுதுறார். அப்போ வந்து சர்வகர்ம சந்நியாசம் பண்ணிட்டு வெறும் அகமகமகமகம்ன்ற ஸ்புரணத்தில் அடிக்கக்கூடிய நிதித்தியாசனம் நிஷ்டையை சம்பாதிக்கிறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்கான உபாயமா சொல்லணும். இதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம்? மொத்த இதுலயும் 6 அத்தியாயத்திலையும் இதை தான் பார்க்க போறோம். மீதி என்னமோ நாளைக்கு பார்க்கலாம். முதல் பாஷ்யம் முடிஞ்சது. 2 பாஷ்யம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பாஷ்யம் நான் உங்களுக்கு படிக்க போறேன். இதுதான் முதல் பாஷ்யத்தோட தாற்பயம். ஃபுல்லா கிளியர் கட்டா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः பठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायाम परस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृत् गीतामसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिसृता. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिसृतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतमहत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत्. इति परब्रह्मार्पणमस्तु. नारायण नारायण நமஸ்காரம். இந்த இந்த 3 நாள் லீவு ஜி. நாளையிலேருந்து கிளாஸ் 3 நாள் லீவு. 3 நாள் லீவு முடிஞ்சதுக்கு பிறகு வந்து ஆரம்பிக்கலாம். இந்த இந்த தாத்பரிய நிர்ணயத்தை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எங்கே சொல்கிறேனோ இப்போ இன்றைக்கி ஈவினிங் அப்லோட் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் ஒர்க் பண்ணி திரும்ப ஒரு வாட்டி கேளுங்க, ஒரு வாட்டி 2 வாட்டி. இந்த தாத்பரிய நிர்ணயம்னு ஒரு அதிகபட்சம் ஒரு 6-7 கிளாஸ் நான் எடுப்பேன். இந்த 6-7 கிளாஸையும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 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 போட்டு கேட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா மொத்த நம்ம என்ன பண்ணணுன்றத கிளியர் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பகவத்கீதையை திரும்ப பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு விஷன் அந்த அளவுக்கு நல்ல விஷன் கிடைக்க ஆரம்பிச்சு. அதனால திரும்ப திரும்ப கேளுங்க. நமஸ்காரம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.